48 லாஸ் ஆஃப் பவர்ல சொல்லியிருக்கிற பவரை அடையிறதுக்கான இரண்டாவது விதி. உங்களுடைய நண்பரை அளவுக்கு அதிகமாக நீங்கள் நம்பக்கூடாது. உங்கள் எதிரியை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக நம்ம யாருமே நம்மளுடைய நண்பர்கள் நம்மளை ஏமாத்திடுவாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை. அதுதான் மிகப்பெரிய காரணம் நம்ம நண்பர்கள் நம்மளை மிகச் சுலபமாக ஏமாத்துறதுக்கு. இப்படிப்பட்ட வீக் பாயிண்ட்டை பவர்ஃபுல்லான பொசிஷனில் இருக்கிற யாருமே அனுமதிக்கவே மாட்டாங்க. ராபர்ட் கிரீன், நீங்களும் பவர்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா உங்களுடைய நண்பர்களை அளவுக்கு அதிகமாக நம்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வாய்ப்பு கிடைச்சா உங்களுடைய எதிரிகளை மன்னிச்சு உங்கள் நண்பர்கள் கூட்டத்தில் சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. உங்கள் நண்பர்களை விட உங்கள் எதிரிகள் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு தடவை அவருடைய எதிரியை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசினாராம். அப்போ ஒருத்தங்க ஆப்ரஹாம் லிங்கன் கிட்ட கேட்டாராம், உங்கள் எதிரியை நீங்கள் அழிக்கணும், ஆனால் நீங்கள் அவரை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏன் அப்படின்னு. அதுக்கு ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னாராம், என் எதிரி ஒருத்தனை என் நண்பனை ஆக்கிக்கிட்டேன்னா என் எதிரிகளில் ஒருத்தனை நான் அழிச்சிட்டேன்னு தானே அர்த்தம். இதே விஷயத்தை தான் ராபர்ட் கிரீனும் பவரை அடையிறதுக்கான 48 விதிகளில் 2வது விதியாக சொல்கிறாரு. இந்த விதியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.